Taste the Daily. அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து 1000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் 3வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் 12,000க்கும் அதிகமானோரை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறிதான் பகுதி நேர ஆசிரியர்கள் 3வது நாளாக இன்று டிபிஐ வளாகத்துக்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இவர்கள் ஓவியம், தையற்கலை, தோட்டக்கலை, உடற்கல்வி, கட்டடக்கலை போன்ற 7 பிரிவுகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்கள் என்ற அடிப்படையில் பணியாற்றி வரும் இவர்களிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர்களது வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையுமே பணி நிரந்தரம் செய்து விடுவோம் என்ற ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதியை இவர்களிடம் அளித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது திமுக. குறிப்பாக 12,000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் ஓட்டு என சுமார் 2 லட்சம் வாக்குகளை பகுதி நேர ஆசிரியர்கள் மூலமாக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த கடந்த 2 நாட்களில் அமைதியான முறையில் கோரிக்கை மனுக்கள், அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதை கண்டித்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களை நடத்திவிட்டனர். ஆனாலும் கூட இந்த தேர்தல் நேரத்தில் அளித்த 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவது ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களையும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது கடந்த 3 நாட்களாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்துக்கு முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்களே தவிர இவர்களது கோரிக்கை என்னவென்று கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு எட்டப்பட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பகுதி நேர ஆசிரியர்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில்தான் இன்று 3வது நாளாக பல்வேறு நூதன போராட்டங்களை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒருபுறம் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருமே 181வது தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்ற ஒரு வாசகத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு பக்கம் பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு புறம் 181 தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என அவர்களது நெற்றியில் நாமம் இட்டுக் கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொருவரது முகத்திலும் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்ற முழக்கம்தான் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டு தங்களது போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக கூறி இவர்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை காவல்துறையினர் ஒடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற எந்த விதமான குறைந்தபட்ச நடவடிக்கையையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருவதாக ஒவ்வொரு பகுதி நேர ஆசிரியர்களும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியைத்தான் நாங்கள் நிறைவேற்ற கோரி கேட்கிறோமே தவிர புதிய கோரிக்கைகள் எதையும் தமிழக அரசிடம் நாங்கள் முன்வைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் வரை போராட்டத்தில் இருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கின்றனர். மஞ்சுளா.